நயனா நாகேந்திரனை பொறுத்தவரையிலும் அவர் எங்கே இருந்து எப்படி பேசுகிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய கருத்திற்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தனியாக பத்திரிகையாளரை சந்திக்கின்ற போது அதற்கான விளக்கத்தை தருகிறேன். ஆகவே அவரை பொறுத்தவரையிலும் இன்று எந்த கருத்துக்கள் சொன்னாலும் இந்த அரசுக்கு எதிர்முறையாக கருத்துக்களை வழங்கி வருகிறார்கள். அவர் இருக்கின்ற இடம் படிப்படியாக தேய்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் தமிழ்நாட்டின் இன்றைக்கு வரலாறு என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து எதிர்கட்சிகள் கோவை இன்சிடென்ட், காலேஜ் திருவள்ளியில் ஒரு பள்ளி மாணவர்கள் இந்த பொதுவாக சட்டமன்றம் நடைபெறுகிற போது அதற்கான விளக்கங்களை சொல்ல வேண்டிய நேரம் சட்டமன்றத்திலே தவிர அதை மரபு மீறி பத்திரிகையாளருக்கு நான் செய்தியை தருகிற போது அது பெரிய பத்திரிகையாளர் மட்டுமல்ல சட்டமன்ற விதிகளுக்கு மாறாக இருக்கும்.